தான்டா. ஆனா எவ்வளவு நாள் தான்டா நானும் இப்படியே இருக்கிறது? வாழ்க்கையில கொஞ்சம் பணம் சேர்க்கணும்ல. நானும் மீனாவும் சேர்ந்து மாடியில ரூம் கட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. கட்ட முடியாம அப்படியே தான் கிடக்கு. சீக்கிரமா இந்த வருஷம் ரூம் கட்டி ஆகணும்டா. நல்ல விஷயம் தான். ஆனா இத்தனை நாள் ரூம் இல்லாம தானே இருந்துச்சு. இப்ப என்ன திடீர்னு யோசிக்கிற? அது அதான்டா இந்த குழந்தைங்க எதிர்காலம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அதுக்கான வழியெல்லாம் பாக்கணும்ல. புரியுது புரியுது. அப்ப நீ சவாரி எடுத்தா ஆகணும். ஏன்பா காசு சேர்த்து ரூம் கட்டலாம் டைம் ஆகும். டைம் போயிட்டு இருக்குல்ல. வேணா வைஃபை கூட டூர் மாதிரி வெளில போயிட்டு வா. வாய வச்சு சும்மாறா. இருக்கிற காசுலாம் கரைக்கிறக்கடா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். முதல்ல மாடியில ரூம் கட்டணும்டா. ஏன்னா மீனாவும் பாவம் அவளுக்கு கஷ்டமா இருக்கு. ரூம்னு ஒண்ணு இல்ல. அப்பா அம்மா வீட்டுல இல்லாதப்பதான் அந்த ரூம்ல பொருள் வைக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. அதனாலதான் சொல்றேன் சீக்கிரமா ரூம் கட்டி முடிக்கணும். சரி எது எப்படியோ நடக்க வேண்டியது காலாகாலத்துல நல்லபடியா நடக்கணும். அத முதல்ல பாத்துக்க. முத்து நமக்கு தெரிஞ்ச ஃபைனான்சர் ஒருத்தர் இருக்காரு. உனக்கு வேணுமான்னு சொல்லு. கம்மி வட்டியில உனக்கு கடன் வாங்கி தரேன். இப்ப மாடியில ரூம் கட்டுறதுக்கான வேலைய ஆரம்பிச்சிரு. டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. எல்லாம் சொல்லி ஏதாவது ஆசையை கிசையை காட்டி விட்டுறாதீங்க. அப்புறம் கடன் வாங்கி வட்டி கட்டுறதுக்கே வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. கடன்லாம் வேணாம். நானும் மீனாவும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். கடன் இல்லாம சொந்த பணத்தை மட்டும் வச்சுதான் ரூம் கட்டணும். அதுவும் சரிதான்டா. ஏற்கனவே கார்டியோ எல்லாம் இருக்கு. கடன் மேல கடன் வாங்குறது நம்ம பொழப்புக்கு செட் ஆகாதடா. மாமா படா சத்யா எப்படா இருக்க? வேலை எல்லாம் எப்படா போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. டேய் சத்யா பேரிச்சம்பழம் எல்லாம் இருக்கட்டும். முதல்ல பிசினஸ்ல நான் எதா பண்ணும். ஏவா இந்த வயசுல தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும். லவ் கிவன் ஏதா இருக்கா? இல்ல வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேடா. அப்பெல்லாம் ஒண்ணு அவனுக்குலாம் ஒண்ணு கிடையாதுடா. நல்ல பொண்ணா நம்மளே பாத்து. டேய் சத்யா லவ்வுக்கு ஏதாவது இருந்தா சொல்லிடுறா. இப்படிதான் சீதாவுக்கு தெருவா மாப்பிள்ள பார்த்தேன். கடைசியில அவன் எனக்கு ட்விஸ்ட் அடிச்சுட்டு போயிட்டா. நீ ஏதாவது இருந்துச்சு இப்பவே சொல்லிடு. ஐயோ மாமா அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி எந்த